புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி கிடையாது என்றும், திமுக காங்கிரஸ் குழப்பமான கூட்டணி என்றும் விமர்சித்தார். சூழ்நிலைக்கு தக்கவாறு தனது நிலைப்பாட்டை மாற்றக்கூடியவர் ஸ்டாலின் என்றும், தனது குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என ஸ்டாலின் நினைப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை, புதுச்சேரியில் ஒரு கொள்கையை ஸ்டாலின் கடைபிடிப்பதாகவும் கூறிய இபிஎஸ், மக்களின் வருவாயை திமுக அரசு சுரண்டியதாகவும் சாடினார். மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே கட்சி ஆட்சி செய்தால்தான் மக்களுக்கு பயன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே இங்க ஆட்சியிலே இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய மாநில அரசு இரண்டும் இணைந்திருந்தால்தான் இந்த புதுச்சேரி மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கு மாநிலத்தில் ஒரு கட்சி, மத்தியில் ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருந்தா மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களும் கிடைக்காது, நிதியும் கிடைக்காது. ஆகவே இரண்டு சக்கரம் போல, ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்குது, அது மாதிரி 2 சக்கரம் இருந்தால்தான் தன் இலக்கை அடைய முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கின்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நீண்ட நாள ஒரு கோரிக்கை, தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று. அதை பெறுவதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும். மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை தனி அந்தஸ்துடைய மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபடும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.